எங்க அரவிந்துக்கு ஸ்ரீ மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வைஃபா வரப்போறது எங்களுக்கும் மனசு நிறைவா இருக்கு. என்ன ரஜினி, நேர்ல பேசலாம் சொல்லிட்டு வந்த சத்தமே இல்லாம திரும்பி போறீங்க? வாங்க, எங்க வீட்ல நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் அரவிந்த் விஷ் பண்ணிட்டு அப்படியே என்ன விஷயம்னு பேசிட்டு போலாமே. என்ன ரஜினி? இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்ல நிஷா, நான் கிளம்புறேன். ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தா கூட நீ எவ்வளவு தூரம் போவன்னு எனக்கு தெரியும் ரஜினி. அந்த தப்ப மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ஹே நிஷா, என்னாச்சு இங்க வந்துட்ட? ரஜினி, என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமா? சாச்சா, ரஜினி பிரச்சனை எல்லாம் பண்ற ஆளே இல்ல. அவ மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. சொல்ல போனா ரொம்ப பாவம் தான் அவ. ஆனா அதுக்காக என் தம்பி வாழ்க்கையை பணை வைக்க முடியுமா? அப்புறம் என்ன, ஜஸ்ட் லீவ் இட், கம் ஆன். வா வா இல்ல வீல பாடுங்க. வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். வேணும் மா. மா மாமாவும் பொண்ண கொடு, ஆமா நீ சொல்லி கொடு, அந்த சாமி போட்ட முடிச்சு சால பாடு. சக்கரை நிலவை பெண் நிலவை காணும் தோதை கரைந்தாயே, யால பாடு. யாரோ யாரோடி அரவிந்த் மாமா தானே புருஷன், யாரோ யாரோடி நாவா? ஐயோ, நாளை என்ன பாட்டு இருக்கு? டே தம்பி, நாளை என்ன பாட்டு பாடு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், வீட்டுக்கு போய் சேர மாட்டேன். நண்டனக்கா நக்கா நக்கா நண்டனக்கா நக்கா, எங்க தலை டியாரு ஏ ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட, ஏ ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட, எனக்கு ராஜா வானா வாடுறேன், எதுவும் இல்லனாலும் ஆளுறேன். ஏ ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட, ஏ ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட. மா, எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, நீ மட்டும் ஏமா இவ்வளவு டென்ஷனா இருக்க? வாமா, நீயும் வந்து ஒரு பாட்டு பாட. நீ சும்மா ரெடி. நானே ரஜினி எப்ப வருவாளோ என்ன ஆச்சோங்கிற டென்ஷன்ல இருக்கேன். இவ வேற பாட்டு பாடுமா பாட்டு பொடி. என்னம்மா நீங்க
இந்த கல்யாணம் நடக்கும்னு ரஜினி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிருக்கால. எல்லாம் நல்ல முடிவோட தான் வருவா. நீங்க பதட்டப்படாம அமைதியா மட்டும் இருங்க. இருக்கணும் தான் நினைக்கிறேன், முடியலையே. மாப்பிள்ளையோட அக்காக்காரி வீட்டுல இல்லாம இருக்கணும். அவ இருந்தாக்கா பேசவே விட மாட்டா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்க. சும்மா இருமா நீ. ஏண்டி இப்படி பேசுற? இவ்ளோ நடந்து நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கேடி. நான் மட்டும் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இருக்கு அவளுக்கு. ராதிகா, இந்த மாதிரிலாம் நினைக்காத ராதிகா. நீ போய் சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் செய். மனசுக்குள்ள இப்படி கோவத்தை வச்சுக்கிட்டு போனா உன் நிம்மதி தான் போகும் ராதிகா. சொன்னா எங்க புரியுது அவளுக்கு? தோ அக்கா வந்துட்டாங்க. ஹை. நீ போன விஷயம் என்னடி ஆச்சு? அந்த நிஷா இருந்தாளா? பேசுனியா? என்ன சொன்னாங்க? அம்மா, அவ சொல்லுவா. நீங்க எத்தனை கேள்விதான் கேப்பீங்க? கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேம்மா. அக்கா. ராதிகா. என்னக்கா பேசுனியா? என்னாச்சு? சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் ராதிகா. நீ சந்தோஷமா இரு. அக்கான்னா அக்கா தான். சூப்பர்க்கா. கேட்டீங்களாம்மா? நான் தான் சொன்னேன்ல. இப்போ உன் டென்ஷன்லாம் குறைஞ்சிருச்சுல. வா, நீ எங்களுக்காக ஒரு பாட்டு பாடியா? விடுடி. ஆமாமா. வா. என்ன மாப்பிள்ளை நீங்களும்? கூப்பிடு, பாடி கூப்பிடு. பாடுங்க, பாடுங்க. பாடுங்க. பாடுமா, பாடு. பாட்டு பாடுங்க. பாடுங்க. அட பாடுமா. ஏதாவது பாடுங்க ப்ளீஸ். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன், காதோடுதான் நான் பாடுவேன். இவ்ளோ சீக்கிரமா இன்னொரு பொண்ணை பார்த்து பேசி தட்டையே மாத்திட்டாங்களே. என்ன பண்றது? ராதிகா கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியலையே. மேடம், காஃபி. என்னாச்சுங்க? ரஜினி மைனஸ் சிரிப்பு. நல்லாவே இல்லைங்க. சிரிப்பை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க ப்ளீஸ். நமக்கு இதான் நல்லது. ஏன், என்னாச்சு? பேரமைதியா இருக்கே. அப்போ புயல் வரப்போதுன்னு தானே அர்த்தம். நான் சேஃபர் ஜோன்ல இருந்துக்கிறேன்ப்பா. ஏனோ வானிலை மாறுதே. பார்த்திபா, என்ன வேணும் இப்போ? உங்க சிரிப்பை ஏதோ டைட்டா கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. அத அப்படியே வெளியில சொல்லிட்டு சிரிப்பு கொஞ்சம் விடுதலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லாட்டி சொல்லாட்டி என்ன பண்ணுவேன்? சொல்லாட்டி இன்னொரு காஃபி எடுத்துட்டு வருவேன். சொல்ற வரைக்கும் விட மாட்டியா? அப்சல்யூட்லி. ஏங்க, உங்க கஷ்டத்தை சால்வ் பண்ணதான் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே என் வேலையை நான் சரியா செய்ய முடியும். நானா சொல்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடு. இரும்பு கம்பி சூடா இருக்கும்போது அடிச்சாதான் நம்ம இஷ்டத்துக்கு வளையும். பிரச்சனையும் அதே மாதிரிதான். ஹாட்டா இருக்கும் போதே அடிச்சு நொறுக்கிட்டு போயிடணும். சொல்லுங்க.
நினைச்சேன் இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன். அவங்க தட்டு மாத்துவாங்கன்னு உனக்கு முன்னாலே தெரியுமா? சத்தியமா தெரியாது. அவங்க தட்டு மாத்துவாங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணா அது ரொம்ப சின்ன பிரச்சனையா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். இது உனக்கு சின்ன விஷயமா? அவங்க அரவிந்துக்கு பொண்ணு பார்த்து தட்டே மாத்திட்டாங்க. நம்ம ராதிகாவையும் தான் அவங்க பொண்ணு பார்த்து தட்டு மாத்தி நிச்சயம் பண்ணி பத்திரிக்கையும் கொடுத்தாச்சு. இப்ப என்னாச்சு? சரி அத கூட விடுங்க. உங்க மாமா பையனுக்கு ராதிகாவை பொண்ணு கேட்டு தட்டு மாத்தினாங்களே, அது என்னாச்சு? அதுவும் இதுவும் ஒன்னா பார்த்தே. அந்த பொண்ணு அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நிஷாவுக்கு கூட. தப்பா இருக்கிறத பார்த்தா அது மட்டும்தான் தெரியும். நீங்க கிளம்பி போகும்போது எனக்கு கூட தான் தோணுச்சு, போக வேணான்னு சொல்லலாமேன்னு நினைச்சேன். பட் நான் தடுத்ததுனாலதான் அப்படி ஆயிடுச்சோ நீங்க நினைச்சிடக்கூடாதுன்னு நான் அமைதியா இருந்துட்டேன். நிஜமாவா? ஆமாங்க, அதுக்காக நான் இப்ப சொல்லிருக்கலாமேலாம் ஃபீல் பண்ணல. ஒரு வகையில நீங்க போயிட்டு வந்ததும் நல்லதுதான். என்ன நல்லது? அங்க என்ன நடக்குது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தெளிவா கட்டம் கட்டுவோம். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? டிசைனே சரியில்லை. அப்போ டிசைனை மாத்துவோம். உங்களுக்கு மட்டும் இல்லங்க, எல்லாருக்கும் உங்களை மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கதான் செய்யுது. நமக்கு மட்டும்தான் இப்படி நினைச்சு ஃபீல் பண்ணோம். நாம கிளீன் போல்ட். அப்ப என்ன பண்றது? முதல்ல பிரச்சனையை கண்டுக்காம இதோ இப்படி ஒரு காஃபி குடிக்கணும். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் என்ன மாதிரி ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு நிம்மதியா நீங்க இருக்கணும். விளையாடாத பார்த்தே. சீரியஸா சொல்றேங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். திவ்யா, இங்க வா. இந்த பூவை தலையில வச்சு விடுறேன், வா. இப்ப வேணாமா, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். சரி, மறக்காம எடுத்து வச்சுக்கணும். மத்தவங்களுக்கு எல்லாம் நானே கொடுத்துடுறேன். ஹலோ, யாரு? ரஞ்சிதம், நான் மாரிமுத்து பேசுறேன். Application of chemistry to ஹலோ ரஞ்சிதம், எதுக்கு சும்மா சும்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நான் தான் அன்னைக்கு தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன்ல. இனிமே எனக்கு போன் பண்ணாதீங்க, நான் பேச மாட்டேன். ரஞ்சிதம். அம்மா. என்னடி? அங்க உள்ள கோபத்தை எதுக்கு என்கிட்ட காட்டுற? யாருமா போன்ல? யாருமா? நீ இவ்ளோ கோபப்பட்டு பேசுற அளவுக்கு யாரு? அந்த ஆளுதான், உங்க அப்பன். அப்பாவா? ஆமா, அவன்தான். ஏமா காலை கட் பண்ற? பேச வேண்டியதானே? அந்த ஆளுகிட்ட பேச எனக்கு என்ன இருக்கு? பேச வேண்டிய காலம் எல்லாம் போச்சு. இப்ப வந்துட்டாரு பேச. அம்மா, என்னன்னு கேட்டு உடனே வச்சிடு, அதோட முடிஞ்சிரும். இல்லன்னா பாரு, இப்படி கால் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல, அக்கா வந்துட்டானா அவ்வளவுதான். ஏன் புருஷன்கிட்ட பேச கூட இவளுங்க கிட்ட பயந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? இவ்வளவு நேரம் பேச மாட்டேன்னு தானே திட்டிட்டு இருந்த. பேசுறேன், பேசாம இருக்கேன், அத நான் தானே முடிவு பண்ணணும். எனக்கு பேச வேண்டாம் தான் இருக்கு. இப்ப இவளுக்கு பயந்துகிட்டு பேச வேண்டியதா இருக்குல்ல, அதத்தான் சொன்னேன். நல்லா சமாளிக்கிறமா. அவன்தான். பேசு பேசு, எடுத்து பேசுமா, என்னன்னு கேளு.
நான் தான் பேச மாட்டேன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்கு விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ரஞ்சிதம் போனை வச்சிடாத ப்ளீஸ். நான் உன்கிட்ட பேசணுமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு கட் பண்ணாதம்மா. நான் உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல அது நான் உன்கிட்ட நேர்ல தான் பேசணும். என்னது நேர்லையா? முடியாது. எனக்கு உங்களை பார்க்க பேசலாம் விருப்பம் இல்ல. வேங்க போன. அப்படி சொல்லாதம்மா. ஒரே ஒரு தடவை நான் உன்னை பார்த்து பேசணும். அதுக்கப்புறம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். ரஞ்சிதம் தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போ ப்ளீஸ். சரி வரேன். அப்பாவை பார்க்க போறியாமா? ஒரு தரம் பார்த்துட்டு போன்னு கெஞ்சறான். நோக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வர போறேன். ஆமா ஆமா, அப்பதான் என் மனசு ஆறும். ஒன்னா ரெண்டா 5 பிள்ளைங்களோட தனியா என்ன தவிக்க விட்டுட்டு போய் 18-20 வருஷம் ஆக போகுது. இப்ப திடீர்னு அப்படியே பொங்குது பாசம். என் முகத்துல என்ன கிறுக்கு சின்ன எழுதி வச்சிருக்கு. ரஞ்சிதம் மாமல ரஞ்சிதம். இப்படி கூப்பிடுறதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. இப்படி பேசிதானே என்ன ஏமாத்திட்டாரு. அம்மா என்ன சண்டை போடுறதுக்கு இவ்ளோ மேக்கப்பா? ஏண்டி காலையில இருந்து வீட்டு வேலை செஞ்சு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கேன். வெளியில போகும்போது அப்படியே போக சொல்றியா? வெளியில என்ன அந்த ஆள் மட்டுமா இருக்க போறா? எல்லாம் நல்லாதாமா இருக்கு. நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் இப்ப பாரு, இப்பதானே சரியா இருக்கு. மா என்ன பண்ற? பூ வச்சுக்கிறேன். மா எனக்கு வச்சிருந்த பூமா. நீ அங்க போய் சண்டை போடுறதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. வரும்போது அப்பாவை கையோட கூட்டிட்டு வந்து நிக்க போற. எனக்கு அப்படிதான் தோணுது. ஆமா, இவளுக்கு அப்படியே எல்லாம் தெரியும். எனக்கு இருக்கிற கோபத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது பாத்துக்கோ. அந்த ஆளு மேல அவ்வளவு கோவத்துல இருக்கேன் நானு. இததாமா என்னால நம்பவே முடியல. விளையாட்டுக்கு கூட அப்பாவை விட்டு கொடுத்து பேச மாட்டேங்கிற. அவர் மேல உனக்கு கோவம் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அப்படியே ஆச்சரியத்தோடயே உட்கார்ந்துரு. இதெல்லாம் உனக்கு புரியுற வயசு இல்லடி. ஆனா அக்காக்கு புரியும்ல. ஏ அவகிட்ட எதுவும் உளறி வைக்காதடி. நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா இங்க பாருங்க, இந்த பாலை தானே தயிர்ல ஊத்தணும்னு வச்சிருக்கீங்க. என்னம்மா வெளிய எங்கேயாவது போறீங்களா? நீ என்ன கேட்க வந்துட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ ஆமா, அடுப்புல வேற எண்ணெய் வச்சிருக்கேன். இதே ஊத்திரவா? இதையே தயிருக்கு ஊத்தி வச்சுக்கோ. சரிங்கம்மா. மா எங்க போறீங்க? அவங்க எங்க போனா உனக்கு என்ன? நான் ஒண்ணும் உன்கிட்ட கேட்கல. அம்மா எங்க போறீங்கன்னு கேட்டேன். டேய், என்ன கேள்வி கேட்கற அளவுக்கு உனக்கு ஒன்னும் வயசாகல. போடா, போய் இந்த மொபைலை தூக்கி போட்டுட்டு உருப்படி ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. எங்க போறீங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு இவ்வளவு பேச்சா? அம்மா கலக்கறியம்மா. நீ ஏண்டி பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? நீ போய் பேசாம உட்காந்து படி. எதையாச்சும் உளறி வைக்காத, புரியுதா? நான்லாம் உளரல. ஆனா நீ இப்படி செய்யறது அக்காக்கு பிடிக்கவே பிடிக்காது. போய் கரெக்டா பேசிட்டு வந்துருமா. இதுக்கப்புறம் போன் பண்றது, நேர்ல வான்னு சொல்றது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஏய், நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என்ன பேசணும் ஏது பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆளுக்கு இருக்கு இன்னைக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். சார் இந்த கேப்ல பார்க் பண்ணுங்க சார். அங்கதான் சார். அங்கேதான். அம்மா ஒரு நிமிஷமா, பஸ் கீழே விழுந்துருச்சு. இது என்னையா கோலம்?
இங்கேயே வேலை பாக்குற? ச்சே, அதுவும் இந்த வேலை. இப்பதான் சேர்ந்திருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தான். ஐயோ, உங்களுக்கு ஏன் இந்த தலையெழுத்து? எங்களை விட்டுட்டு போனாலும் எங்கேயோ நல்லா இருக்கீங்க நினைச்சனே. இப்படியா உங்களை பார்க்கணும்? என்ன பண்றது ரஞ்சிதம், என் சூழ்நிலை அப்படி. என்ன சூழ்நிலை? பொண்டாட்டி பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு இத்தனை வருஷம் எங்கேயோ போய் இருக்கிற சூழ்நிலை. உங்களை நாங்க எங்கெல்லாம் எப்படிலாம் தேடணும் தெரியுமா? ஆனா ஒரு தகவல் கூட கிடைக்கல. எங்க போறது, யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியாம எத்தனை நாள் தவிச்சிருப்பேன் தெரியுமா? ஜெயிலுக்குள்ள இருந்தவன நீ எந்த ஊர்ல தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது ரஞ்சிதம்.